அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஈமானினுடைய அடிப்படையை ஒரு சில விஷயங்களை மையமாக கொண்டு கட்டமைத்திருக்கிறார். அதில் மிக முக்கியமான விஷயம் வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. கலா கதிர் தலைவிதி என்கிற அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நலவாக இருந்தாலும் கெடுதிகளாக இருந்தாலும் மினல்லாஹி தஆலா அது அல்லாஹின் புறத்திலிருந்து தான் உண்டாகிறது என்பதை ஒரு முஃமின் ஈமான் கொண்டாக வேண்டும், நம்பியாக வேண்டும். அப்படி நம்புகின்ற பொழுதுதான் அவன் உண்மையான முஃமினாக முஸ்லிமாக ஆக முடியும் என்பதை அல்லாஹ் மக்களின் மீது விதியாக்கி இருக்கிறான். இந்த நேரத்தில் 2 வசனங்களை திருக்குரான் பேசக்கூடிய 2 ஆயத்துக்களை நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் குரானில் வேறு வேறு இடங்களில் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், பியதிஹில் ஹைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர்னு சொல்கிறான். நலவு என்பது அவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று நல்ல விஷயங்களை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அதை அவனோடு இணைத்திருக்கிறான். மக்களும் அப்படித்தான் எதிர்கொள்கிறார்கள். அதாவது நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட அது இறைவனால் நடத்தாட்டப்பட்டது என்பதை ஒரு முஃமின் விளங்கி கொள்ள வேண்டும். வேற ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ். உங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதி வருதுன்னு சொன்னால், நோய் நொடிகள் வருதுன்னு சொன்னால், சோதனை வருது என்றால், நஷ்டம் வருது என்றால், அல்லது மனசுக்கு குழப்பம் வருதுன்னு சொன்னால், ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ், அது மக்கள் அவர்களுடைய கரங்களால் சம்பாதித்து கொண்ட ஒன்று என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நன்மை என்று வரும் பொழுது ஒரு முஃமின் அந்த நலவை இறைவனின் பக்கம் சேர்த்து வைப்பதும், அவனுக்கு ஏதாவது சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், துயரங்கள் வரும் பொழுது அதை அதற்கான காரணமாக அவன் தன்னைத்தானே வைத்துக் கொள்வதும் தான் ஈமானின் அழகான படித்தரம் என்று சொல்லுகிறார். அதாவது நமக்கு ஏதாச்சும் கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னால் நாம் சொல்லக்கூடிய விஷயம் அது இறைவனின் அல்லாஹ் என்னை சோதித்து விட்டான், நாம் அப்படி அதை பார்க்கக்கூடாது. மாறாக நல்ல முஃமினுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் நாம் தான் காரணமாக இருக்கிறோம் என்கிற அடிப்படையில் அதை அணுக வேண்டும் என்று மேலே சொன்ன வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. பொதுவாகவே ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு கஷ்டம், நஷ்டம், துயரங்கள், துன்பங்கள் வருதுன்னா அதற்கு 2 விதமான அடிப்படைகள் மட்டுமே இருக்கும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்ன 2 அடிப்படை? முதலாவது விஷயம், ஒரு மனிதன் சாலிஹான சீதேவியான தொழுகை, நோன்பு, பேணுதலாக இருக்கின்ற பொழுது அவனுக்கு ஏதாவது கஷ்டம், சிரமங்கள் வந்தால் அது அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி இருக்கும் என்று இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். இரண்டாவது, ஒரு முஃமின் ஏதாவது வழி தவறி நடக்கின்ற பொழுது எப்பயுமே சரியா இருந்துட்டு இருக்கிறார், திடீர்னு மனதார ஏதாவது ஒரு குற்றங்களை, குறைகளை செய்ததற்கு பின்னால் அவருக்கு ஏதாச்சும் ஒரு சோதனை வருதுன்னா அவருடைய பாவங்களுக்கான பரிகாரத்தை அல்லாஹ் இந்த பூமியில் முடித்து கொள்ளுகிறான் என்கிற அடிப்படையில் அந்த பாவங்களை, அந்த கஷ்ட நஷ்டங்களை அவர் அணுக வேண்டும். கஷ்டம் வந்துச்சுன்னா ஒன்று அந்தஸ்தை உயர்த்துறதுக்காக இருக்கும், அல்லது அவருடைய பாவங்களை குறைப்பதற்காக இருக்கும். 2 அடிப்படையை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் ஒரு முஃமினுக்கு கஷ்டமோ நஷ்டமோ வராது. இதில் நாம் சொன்ன முதல் விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருவர் சாலிஹான சீதேவியான நல்லவராக இருக்கிறார், அவருக்கு நிறைய கஷ்ட நஷ்டம் வருதுன்னு சொன்னால் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. உதாரணத்துக்கு நாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கலாம். அவர் ஒரு நபி, இறைவனால் அனுப்பப்பட்டவர், தூதுத்துவம் கொடுக்கப்பட்டவர். இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த பொழுதும் கூட நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். என்ன காரணம்? அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. படிப்படியாக அவருடைய செல்வம் போனது, மனைவி மக்கள் போனார்கள், குழந்தைகள் போனார்கள், அவருடைய உடல்ல நோய் ஏற்பட்டது, புழுக்கள் வந்தது. இப்படியே கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 18 வருடங்கள் அவர்கள் சிரமப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது திருக்குர்ஆன்ல. அவ்வளவு சிரமங்கள் வந்த பொழுதும் கூட ஏற்கனவே நாம் சொன்னதை போல் அவர் அந்த ஹைரை இறைவனின் பக்கமும் தன்னுடைய ஷர்ரை தன்னுடைய பக்கமும் சேர்த்து கொண்டார். அந்த சோதனைகள், கஷ்டங்களுக்கெல்லாம் தானே காரணம் என்பதை அவர்கள் சேர்த்து கொண்டார். இன்னும் ஒரு படி மேலே போய் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப உடல் முடியாத சமயத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை மிகவும் அழகான ஒரு வார்த்தை. அதை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வான், ரப்பி இன்னி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். எனக்கு இதை சரி செய்து கொடு என்று கூட கேட்கவில்லை, மாறாக நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன், நீ அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய், ரஹ்மத் செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று மட்டுமே சொன்னார். நீ ரஹ்மத் செய்யக்கூடியவன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, நீயே பார்த்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் கடைசியில் அவருக்கு நிவாரணத்தை கொடுத்தான் என்பது வரலாறு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது, இங்கே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாவம் செய்தார்கள் என்பதற்காக அவருக்கு சோதனை வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அவர்கள் பாவங்கள் எதுவும் செய்யவில்லை, மாறாக அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அவர்களுக்கு அந்த சோதனை கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஈமானை இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பித்த அந்த தருணத்தில் இருந்து கடைசி வரைக்கும் அவர்களுக்கு சிக்கலும் சிரமமும் இருந்து கொண்டிருந்தது. சஜிதாவில் இருக்கும் பொழுது எடை கனத்த ஒட்டகத்தினுடைய குடலை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போடப்பட்டு சஜிதாவிலிருந்து எழுந்திருக்கவே முடியாமல் சுஜூதிலேயே கிடந்தார்கள். அவர்களுடைய மகள் ஃபாத்திமா வந்து அதை அப்புறப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார்கள். இது மாதிரியான சிரமங்கள் தொடங்கி ஏராளமான கஷ்டங்கள் வந்தது. தன்னுடைய கரங்களால் தான் பெற்ற அத்தனை ஆண் மக்களையும் அவர்கள் கொண்டு போய் மண்ணில் புதைத்தார்கள். இத்தனை கஷ்டங்களும் சிரமங்களும் ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களான்னு கேட்டா இல்லை, அது அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக. இப்படித்தான் ஒரு முஃமினுடைய பார்வை சோதனைகளின் பொழுது இருக்க வேண்டும். இறைவனுடனான தொடர்பில் ஒரு மனிதனுடைய பார்வை இப்படித்தான் இருக்க வேண்டும். எல்லாம் நன்மைக்கு என்கிற அந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை ஒருவர் அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அவர் எதிர்நோக்குகிற எல்லா விஷயங்களும் அவருக்கு ஹைராக இருக்கும். எது நடந்தாலும் அதில் ஒரு ஹைர் இருக்கும், அதில் ஒரு ஹைர் இருக்கும் என்கிற ரீதியில் ஒரு முஃமின் எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டும். ஒரு கற்பனையான ஒரு கதையை கூட சொல்லுவார்கள் படிப்பினைக்காக இமாம்கள் அதிகமாக. ஒரு அரசர் தன்னுடைய அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரி அவருக்கு இருவருக்கும் மத்தியில் நடந்த ஒரு உரையாடலை பற்றி சொல்லும் பொழுது அந்த மந்திரி எதை சொன்னாலும் எதை செய்தாலும் எதை பார்த்தாலும் எல்லாத்துலேயும் ஹைர் இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். மந்திரி எதை தொட்டாலும் கயிறு அதில் நல்லது இருக்கும், இது ஏதாச்சும் ஒரு நல்லதுக்காக இருக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் பழங்களை அறுத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த அரசருடைய கையில் ஒரு பெரிய காயம் ஏற்பட்டு ரத்தம் ஊற்றி கொண்டு இருக்கிறது. ரத்தம் சலசலவு கையிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அரசர் கடுமையான வலியில் வேதனையில் இருக்கின்ற பொழுது இந்த செய்தியை கேள்விப்பட்டு அந்த மந்திரி சொல்லுறார், எல்லா ஒரு கயிறுக்காக தான் இருக்கும், இதுலேயும் ஏதாவது கயிறு இருக்கும். அரசருக்கு மிக கடுமையான ஒரு கோபம், நாம் வலியில் வேதனையில் இருக்கிறோம், இதில் போய் நன்மை இருக்குதுன்னு சொல்றாருன்னு சொல்லி கைக்கான மருந்தை போட்டுவிட்டு அந்த மந்திரியை பணி நீக்கம் செய்கிறார். நான் வேதனையில் இருக்கும் பொழுது இதில் நல்லது இருக்குன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி அவரை பணியை விட்டும் நீக்குகிறார். நீக்கிட்டு வெளியே அனுப்பும் பொழுது மந்திரி சொல்றார், இதிலேயும் ஏதாவது ஒரு கயிறு இருக்கும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு அவர் அந்த பயணத்தை தொடங்குகிறார். அரசர் காட்டுக்கு வேட்டைக்காக வேண்டி கிளம்புறார். போகக்கூடிய நேரத்தில் காட்டுவாசிகளால் அவர் பிடிக்கப்படுகிறார். நரபலி கொடுப்பதற்காக வேண்டி அந்த கழுமரத்தில் ஏற்றப்படுகிறார். கடைசி நேரத்தில் அவருடைய உடலை எல்லாம் சோதனை செய்கின்ற பொழுது அரசருடைய கையில் ஒரு பெரிய காயம் இருக்கிறது. அங்கே இருந்த பூசாரி சொல்லுகிறார், நாம் பலியிடக்கூடிய மனிதன் எந்த காயமும் இல்லாமல் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்கணும், இவருடைய கையில் காயம் இருக்குது, விட்டுருங்கன்னு சொன்னான். அப்பொழுது அரசருக்கு புரிந்தது, இந்த காயத்திலேயும் இறைவன் ஏதோ ஒரு கயிறை வைத்திருக்கிறான். அவர் விடுதலை செய்யப்படுகிறார். அரசர் மீண்டும் அரண்மனைக்கு திரும்புகிறார். மந்திரியை அழைக்கிறார், கேட்கிறார், என்னுடைய கையில காயம் இருந்துச்சு, அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான், இதுல ஒரு கயிறு இருக்குது, சரி, நான் உங்களை வேலையிலிருந்து நீக்கிவிட்டேன், பணி நீக்கம் செய்து விட்டேன், இப்ப இதுல என்ன கயிறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னு கேட்ட பொழுது, ஒருவேளை என்னை நீங்கள் பணியிலிருந்து நீக்கம் செய்யாமல் இருந்தால் நானும் உங்களோடு காட்டிற்கு வந்திருக்க வேண்டும், என்னுடைய உடம்புல காயம் இல்லை, அவர்கள் என்னை பலி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னார். அப்ப எல்லாத்துலேயும் கயிறு இருக்கும். நமக்கு இப்பொழுது தெரியாது, இறைவன் மனிதர்களை சுற்றி நடத்தக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் ஏதாவது ஒரு விதத்திலே கயிறை வைத்திருப்பான். நிதானமாக நின்று இறைவனுக்காக என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணித்துக் கொள்ளுகின்ற பொழுது நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் மேலே சொன்ன வசனங்கள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. நேற்றைக்கு தினம் பேசும் பொழுது கூட நாம் சொன்னோம், அல்லாஹ் என்கிற வார்த்தையை ஒருவன் உள்ளமையோடு சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தை அற்புதங்களை செய்யும் என்று. எப்படி அல்லாஹ்வை உள்ளமையோடு நாம் சொல்லுவதுன்னு சொன்னால் இப்படித்தான், எது நடந்தாலும் அது அல்லாஹ் நமக்கு நல்லதைத்தான் நடத்துவான் என்கிற ஒரு ஈமான் ஒரு மனிதனுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையில் ஒரு பெரும் தாக்கம் இருக்கும் என்பதை இமாம்கள் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் நமக்கென்று எதை விதித்திருக்கிறானோ அந்த கலாக்கதிரை தலை விதிகளை அல்லாஹ் அனைத்தையும் ஹைராகவே ஆக்கி தந்து நல்லொருள் புரிவானாக. இறைவனின் கலாக்கதிரை பொருந்தி வாழக்கூடிய நல்ல மக்களாக, முஃமின்களாக, முஸ்லிம்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வாரிசுகளையும் ஆக்கி தந்து நல்லொருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி